அபிக்கும் அனுக்கும் வந்து தாலி பிரித்து கோக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து அபி வீட்டில் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விடவே கூடாது, இந்த தாலி பிரித்து கோக்கிறது விஷயம் நல்லபடி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. முரளியும் வந்து சுந்தரிக்கிட்ட முரளி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அத்தை, மறக்காமல் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணணும், நீங்கள் தான் முதல்ல இது ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாரு. சரி ஓகே, நல்லபடி முடிச்சிடுவோம், எந்த பிரச்சனையும் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சுந்தரி வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து நம்ம அனுவோட அம்மா வீட்டில் வந்து இருக்கிற அந்த அவங்க எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஓவராக பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு திங்ஸா, இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ரோட்டில் கூறு கட்டி விற்பான் அந்த பழங்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி அவங்க எல்லா பொருளையுமே வந்து ரொம்ப குறை சொல்கிறாங்க. அதே மாதிரி சாரீஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து அபியோட அப்பாவும் அம்மாவும், ஆனால் அவங்க வந்து அத்தை வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பார், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நல்லா இருக்காது சொல்லிட்டேன், இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் மனசில், எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து, ஓ அப்படியா, எங்களால் முடிஞ்சது செய்கிறீங்களா, உங்களால் இதுதான் முடியுமா, இதுக்கு நீங்கள் வைக்காமல் இருக்கலாம் அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, அத்தை என்னோட வேஸ்ட் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, அந்த வேஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னோடனே அந்த வேஸ்ட்டை பார்க்குறாங்க. உடனே வந்து, இதெல்லாம் ஒரு வேஸ்ட்டியா, கேவலமாக இருக்குது, எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு நாங்கள் எப்படிலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் தெரியுமா, எங்கெல்லாம் வர வச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் தெரியுமா, எங்களுக்கு பெரிய ஜவுளியே சொந்தமாக இருக்குது, ஆனால் ஒரு வேஸ்ட்டியா, இதுவும் ரோட்டில் போட்டு விற்கிறாங்களா, அந்த வேஸ்ட்டி மாதிரி இருக்க, கேவலமாக இருக்குது, இதை போய் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னோடனே ரொம்ப நல்லாவே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை, இதெல்லாம் நீங்கள் கட்டுவீங்களா, கேவலமாக இல்லை அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அது வந்து அப்படி சொல்ல வராரு, நீ வாயை மூடு, நீ பேசாத, உனக்கெல்லாம் பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, எல்லாம் ஒரு ஆளுன்னு பேச வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வந்து உணர்ச்சி வசத்தில் பேசிடுறாங்க அபியோட அத்தை. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க. அஞ்சலியால் தாங்கிக்க முடியல, என்னங்க என் வீட்டுக்காரர் இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, ஐயோ இந்த பொண்ணு இருக்கிறத கவனிக்காமல் நான் பாட்டுன்னு பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சாரிம்மா அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சாரி கேட்டாலும் சரி, என் வீட்டு மாப்பிள்ளையை அசிங்கப்படுத்திருக்கீங்க, அதனால் இந்த சாரியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நான் விட மாட்டேன், இந்த ஃபங்க்ஷனு நடக்கவே நடக்காது, நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அந்த டைமில் ராகவ் அங்கே வராரு. ராகவ் வந்துட்டோன்னே, என்ன ஆச்சு, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, நீயே சொல்லு ராகவ், நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு வேஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாரு, ரொம்ப கேவலமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு வேஸ்ட்டியா, இதெல்லாம் நம்ம வீட்டு மாப்பிள்ளை வந்து கட்டுவாரா, உன் அக்காவையும் மாமாவையும் நீ எப்படியெல்லாம் வந்து கவனிச்சுப்ப, உன்னோட உயிரே அவங்க 2 பேர் தானே, உன்னோட தெய்வங்களாக இருக்க அவங்கள வந்து இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க இவங்க, இதெல்லாம் தேவையா, அதனால் இந்த ஃபங்க்ஷன் விட்டு நம்ம போயிடலாம் ராகவ், இதெல்லாம் தேவையே கிடையாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், தேவையில்லாதெல்லாம் பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஏற்பாடு பண்ணால் அதுக்காக வந்து இந்த ஃபங்க்ஷனில் இவங்களாம் இருக்கணுமா, இவங்களோட எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தேவையே கிடையாது, இந்த ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்றாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து, ஏன் நடக்காது சொல்கிறீங்க சித்தி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன் மாமா, நீங்கள் இந்த வேஷ்டியெல்லாம் கட்டினதே இல்லையா, உங்களுக்கு பிடிக்கலைன்னா கட்டாதீங்க, வச்சிடுங்க, ஆனால் தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி குழப்பத்தை உருவாக்காதீங்கன்றாங்க. அது வந்து ராகவ் அப்படின்றாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லியிருக்கணும், அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும், அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ராகவ், அது வந்து அக்கா நீ அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் அப்படிலாம் யோசிக்கல, தெரியாமல் அத்தை தான் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாரு. சரி ஓகே, இதெல்லாம் நடந்துட்டோம், எல்லோரும் எடுத்து வச்சுட்டு வேலையை பாருங்கள், முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. ராகவை பார்த்துட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகிடுறாருச்சா, இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான், இல்லைனா இது ஒரு பெரிய விஷயம் எப்படியாவது இங்கேருந்து எல்லாரையும் வெட்டி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சுந்தரி. அடுத்து என்ன அத்தை, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்கள், ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க சுந்தரி. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, தாலியை அவ்வளோ அழகாக பிரித்து கோக்குறாங்க. கோத்துட்டு வந்து அபிக்கு வந்து போட சொல்கிறாங்க. சரி ஆல்ரெடி வந்து இருந்த கயிறை கொஞ்சம் கழட்டுப்பா அப்படின்னோன்னா அந்த கயிறை வந்து ராகு வந்து கழட்டுறாரு. அதே மாதிரி ஆகாஷம் வந்து அணு கழுத்துலேருந்து கழட்டுறாரு. அடுத்து இந்த கயிறை வந்து இந்த தாலி பிரித்து கோத்ததை வந்து 2 பேருமே போட்டு விடுங்கன்னொன்னே அப்படியே வந்து அபி வந்து ராகவே பார்க்குறாங்க. ராகவ் வந்து அப்படியே பார்க்குறாரு. அப்படியே வந்து போட்டு விடுறாரு. நிம்மதி அடைகிறாங்க. நெத்தியில் குங்குமம் வச்சு விடுறாரு. தாலிக்கு வந்து குங்குமம் வச்சு விடுப்பா அப்படி சொல்லி தாலிக்கும் குங்குமம் வச்சு விடுறாங்க. 2 பேருமே ஆகாஷும் வந்து நம்ம ராகவும் வந்து அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அழகாக வந்து தாலியெல்லாம் போட்டு விட்டு குங்குமம்லாம் வச்சு விட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி சொன்னோன்னே எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சரி ஓகே, அவங்க காலில் வந்து வணங்குங்க அப்படி சொன்னோன்னே அபியும் ராகவும் வந்து அவங்க அக்கா மாமா காலில் வந்து வணங்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு தவிச்சு போகிறாரு முரளி. சொல்ல முடியுது.